புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரேன். படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். ஹீரோவுக்கு வந்து சிஎம் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸ்டோரி கேட்கும்போது ஒரு ஸ்கூஸோட படத்தோட ஸ்டோரி மாதிரி தான் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். பட் இதை வச்சு செம்ம கமர்ஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக நிறைய தேர்ட்டிக்கல் மூமெண்ட்ஸோட படத்தை வந்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு என்ன இஷ்யூனா, தேர்ட் பார்ட்டுக்காக ஒரு லீடு மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 15 மினிட்ஸ் இன்டர்வல் முடிஞ்சோன்னு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் போர் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த கதை முடிகிற வரைக்கும் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இந்த லீடை வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப லேகாக இருந்து எப்படா படம் முடியுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்தாங்கன்னா படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். படம் ஓப்பனிங்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் போகுது. திரும்ப அந்த இடத்துக்கு படத்தை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா ப்ராப்ளி பார்ட் 3 கொண்டு வராங்களாட்டு இருக்கும். பட் ஓவராலாக வந்து நீங்கள் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர்னா படம் ஓகே. பட் லாஸ்ட் 1/2 hour வந்து படம் பயங்கர லேகாக இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இன்னோவேட்டிவாக வந்து நிறைய அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் நிறைய இன்னோவேட்டிவாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 அளவுக்கு ஈக்குவலாக இல்லை சாங்ஸு. பட் ரொம்பவும் மோசமாக இல்லை. உங்களுக்கு படத்தோட ஃப்ளோவில் வரும்போது சாங்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாலாம் கிடையாது. நான் சொன்ன வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்குல்ல பார்ட் 3க்கான லீடு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து டோட்டலாகவே படத்தை விட்டு தூக்கியிருந்தாங்கன்னா படம் வேற ரேஞ்சு என்டர்டெய்னராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மாத்திரம் தான் படத்தை கொஞ்சம் லேக் ஆகுது. இன்னொன்று படத்தை முடிச்சு வரும்போது நம்மளுக்கு கடைசி 1/2 hour எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஸோ அதை கட் பண்ணியிருந்தாங்கனால ஆக்சுவலாக ஹீரோக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கு இடையில தான் வந்து டோட்டல் ஸ்டோரி போகும். அந்த ஸ்டோரி முடிகிற இடத்துல படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா வேற ரேஞ்சு படமாக இருந்திருக்கும். லீடு 45 மினிட்ஸ் இருக்கு. அதில் 15 மினிட்ஸ் வந்து கதைக்கு நடுவில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க. 1/2 hour கதை முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய லீடு கொடுத்தது தான் இந்த படத்தோட மெயின் மைனஸ். ஃபாசிலுக்கு நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னே அவர் கேரக்டரைசேஷன் வந்து நான் அவர் வந்து இவருக்கு நேராக அகேன்ஸ்டாக இருக்கும்போது அவரும் ஆம்பளைங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அவரோட பவர் கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை காமிக்காமல் அவரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பவர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது கொஞ்சம் லைட்டாக குறைச்சிச்சு அந்த ஒரு விஷயம். ராஷ்மிகா படத்தில் நல்லாவே ரோல். ஃபுல் படம் த்ரூ அவுட் வந்து ராஷ்மிகா வராங்க. ஸோ அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ்லேயும் வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாங்ஸில் மாத்திரம் கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பட் அந்த அவ்வளோ கிளாமர் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா சாங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டாக கொஞ்சம் டான்ஸ் ஸ்டைலில் போயிருக்கு. ஸோ அதில் ராஷ்மிகாவோட காஸ்டியூம்ஸை ரொம்ப கிளாமரஸாக வச்சது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக சிங்காகி வரல. அதுக்கு கொஞ்சம் நார்மலான காஸ்டியூம் வச்சா அந்த சாங் போயிருக்கலாம். இல்லைன்னா சாங்கை ஸ்லோ பண்ணி அந்த லைட்டாக கிளாமர் மூடு கொண்டு போயிருக்கலாம். ஸோ ரெண்டும் இல்லாதது கொஞ்சம் அந்த கிளாமர் வச்சது தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக ராஷ்மிகா நல்ல ஒரு ரோல் தான். ரேட்டிங் வந்து ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஓவர் வயலன்ஸ் இல்லை ஓவர் கிளாமர்லாம் படத்தில் கிடையாது. நீங்கள் கிளாமர்னு பார்க்குறதே வந்து யாருக்குமே நம்மளுக்கு யூடியூப்ல எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கும்ல, ஃபீலிங்ஸ் அந்த சாங், அப்புறம் சப்புன்னு ஒரு சாங் வரும். அந்த 2 சாங்குமே வந்து யாருக்குமே வெளில நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது அந்த லெவல் தான் உள்ள கிளாமர். ஸ்டோரி உண்மையிலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நான் சொன்ன அந்த ரொம்ப சின்ன லைனை வந்து ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அது வேற ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஸ்டோரியில் எந்த குறையும் கிடையாது. பார்ட் 3 லீடு தான் வந்து அவங்க ஆக்சுவலாக அது கட் பண்ணியே போட்டுருக்கோம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. பட் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கு ப்ரோ. சினிமோட்டோகிராஃபியும் சரி, அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னும் ஃபயராகவே எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாம், லேக் இருக்கு ப்ரோ படத்தில். 3 hour டியூரேஷன். அவங்க எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் கொண்டு போன மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லார் கேரக்டர்லாம் பேசுகிற அளவுக்கு இல்லை. அல்லு அர்ஜுன் கேரக்டர் 2-3 ஃபைட்டு தேவையே இல்லாத ஃபைட்டு தான் ப்ரோ. அது சீனே தேவையே இல்லாதது தான். அவங்க டியூரேஷன் ஏற்றத்துக்காக அப்படி வச்சிருக்காங்களா இல்லை என்ன கண்டென்ட்டுக்காக அது வச்சாங்கன்னு தெரியல. பட் அதர்வைஸ் ஓகே, அவ்வளோ. அதான் ப்ரோ பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. செகண்ட் பார்ட்ல அது சுத்தமாக இல்லவே இல்லை. அல்லு அர்ஜுன் வந்து ஓவர் கம் பண்ணிட்டாரு. அவர் கேரக்டர் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு இவரோட கேரக்டரை விட. அதான் ராஷ்மிகா அவங்களோட ஸ்பேஸை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட ஒரு 1 time வாட்சபிள் ப்ரோ. அதுதான்.
10க்கு நான் ஒரு 4.5 கொடுப்பேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். ஃபைட் ஓகே தான் ப்ரோ. மற்ற தெலுங்கு ஃபைட் மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அவர் எப்பயும் போல வழக்கம் போல நல்லா பண்ணிட்டாரு. செம்மையா இருந்துச்சு. மியூசிக் ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஒரு சில டைம் அதிகமாக போச்சு. பட் ஆனால் அதை அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க கீழே. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை, டோட்டலாக அப்படியே கொஞ்சம் பிரம்மாண்டமாக போயிருக்காங்க. பட் அதுவுமே ஓகே தான், நல்லா சூட் ஆயிடுச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஃபைட் நம்ம தான் இருக்கு. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்க. அதை லைக் முக்கியம் இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம். பிளாக் எங்கேயுமே அவ்வளோ ரேட்டிங் லைக் 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம்.